நார்மலைஸ் லீவிங் பீப்புள். அவங்கள விட்டுட்டு போறத முதல்ல நார்மலைஸ் பண்ணுங்க. அந்த கில்ட்ட தூக்கிட்டு திரியாதீங்க. எது விட்டுட்டு போறது? நீங்க அவைகளை லவ் பண்ணாம போனாதான் அவைகளை விட்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவைகளுக்கும் சேர்த்து ரெண்டு பேரோட எமோஷனல் லோடையுமே நீங்களே சமந்து சமந்து டயர்ட் ஆயிருப்பீங்க பாருங்க. அதனால அட ஆமாமாப்பா, நீங்க அவைகளை லவ் பண்றீங்கத, ஆனா எவ்ரி சிங்கிள் டைம் அவிக பண்ணுனது உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுச்சுன்னு அவிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே நீங்க டயர்ட் ஆயிருப்பீங்க. ஆரம்பத்துல அவிக அதை ரியலைஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பத்துல அன்பா எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்திருப்பீங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, அப்புறம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தெளிவா விளக்கிருப்பீங்க, அப்புறம் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருப்பீங்க, வீடியோ மெசேஜஸ் அனுப்பியிருப்பீங்க, ஆறுதறைய கண்ணீரை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. ஒரு கட்டத்துல நீங்க ஹவு நாட் டு ஹர்ட் பீப்புள் அப்படின்னு ஒரு கோர்ஸையே எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுல லெசன் நம்பர் 1, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கும் போது டப்புன்னு காணாம போயிட்டீங்கன்னா சூ மந்திரகாளின்னு போட்டு அந்த ப்ராப்ளம் அதையவே சால்வ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. லெசன் நம்பர் 2, சாரி நான் அது விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது ஒன்னும் அந்த ஹர்ட்டை எரேஸ் பண்ணிடாது கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. லெசன் நம்பர் 3, வார வாரம் என்னோட பேர் மினிமம் நான் கேட்டுட்டே இருந்தேன்னா கடைசியில அது பேர் மினிமமாவே இருக்காது அப்படிங்கிற பாடம். இந்த ஒரு கிளாஸை எடுக்க எடுக்க உங்களுக்கு வர ரிப்ளை எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஓவர் திங்கிங் பண்ற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இருக்கிறது ஊதி ஊதி நீ பெருசு பண்ணிட்டு இருக்கிற, நீ ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கிற அப்படின்னு போயிட்டே இருக்கு லிஸ்ட். ஆனா நீங்க மண்டக்குள்ள என்ன யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க? நான் ஒண்ணு என்ற மைண்ட் ரீட் பண்ண சொல்லல, நீ பண்றதை நீ ஹர்ட் பண்ணுதுங்கிறத சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நீங்க அவங்க சட்ட சைஸ், செருப்பு சைஸ், என்ன பெர்ஃபியூம் பிராண்டு, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றாங்கன்னு அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க கிட்ட போய் உங்க ஃபீலிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதே அவங்க டூ மச்ன்னு நினைப்பாங்க. ஸ்லோவா இதை நீங்க ரிப்பீட் பண்றதையே நிறுத்திடுவீங்க ஒரு கட்டத்துல. அது நீங்க பழகிட்டீங்கோ எல்லாம் சரியா போச்சுங்கறனால இல்ல, நீங்க அதுல டயர்ட் ஆயிட்டீங்கறனால. ஒரு டைமும் ஹர்ட் ஆகும்போது நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே டயர்டா இருப்பீங்க. ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் சென்சிபிள் ஆனது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியே டயர்டா இருப்பீங்க. நீங்க ஒரு தடவையும் போனா போகுதுன்னு விட்ட கைண்ட்னஸையும் கூட அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்குவாங்க. அப்ப ஒரு நாள் நீங்க அவைகளை விட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்க அவைகளை லவ் பண்ணாதனால அல்ல, நீங்க ப்ராப்பரா லவ் பண்றதுக்கு டிசர்விங்கான ஒரு ஆள் தான் அப்படிங்கறத அவைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே டயர்ட் ஆனனால. அந்த டயர்ட்னஸை எப்பேற்பட்ட தூக்கத்தாலையுமே பிக்ஸே பண்ண முடியாது. அதனால நகர்ந்து போயிருக்கும். சரி.